கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று தமிழரின் தொன்மையை விளக்கும் ஒரு வாக்கியம் உண்டு. உலகின் பழம்பெரும் செவ்வியல் மொழிகளான லத்தீன், கிரேக்கம், சீனம், ஹீப்ரு, சுமேரியம், சமஸ்கிருதம், அரேபியம் போன்ற மொழிகளுள் ஒன்றாய் வாழ்ந்து இன்றும் அழியாமல் இளமையோடு நடைபோடும் உலகின் மூத்த மொழிகளுள் ஒன்று தமிழ். தமிழ் ஒரு மொழி மட்டும்தானா என்று வினா எழுப்பினால் இல்லை இல்லை, தமிழ் ஒரு பண்பாட்டு விழுமியம், தமிழ் ஒரு கலாச்சாரம், தமிழ் ஒரு வாழ்வியல், தமிழ் ஒரு அறச்சிந்தனை என்றெல்லாம் விடை தருவார் தமிழின் பின்புலம் அறிந்தோர். சங்க இலக்கியங்கள் என்று அறியப்படும் உலக மொழிகளில் பழமையான இலக்கிய செழிப்பு தமிழுக்கு மட்டுமே உரியது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சாதி இரண்டொழிய வேறில்லை என ஏற்றத்தாழ்வுகளை களைய சாட்டை எடுத்து சுழற்றிய சிந்தனை தமிழரின் அறச்சிந்தனை. சங்ககால தமிழ் புலவருள் 43 பேர் பெண்பார் புலவர்கள் என்பது தமிழருக்கே உரிய பெருமை. ஆணுக்கு பெண் எதிலும் சளைத்தவர் அல்லர் என ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே எழுதி வைத்தவன் தமிழன். அறிவில் சிறந்த தமிழர், அறத்தில் சிறந்த தமிழர், வீரத்திலும் வெற்றி கொடி நாட்டி வாழ்ந்தனர். சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தருடன் எத்தனையோ குறுநில மன்னர் பலரும் வீரச்சமர் செய்து நில வரைபடத்தின் எல்லை கோடுகளை மாற்றி அமைத்து பெருமை கொண்டனர். கங்கை முதல் கடாரம் வரை, இமயம் முதல் இந்தோ சீனம் வரை படை நடத்தி வீரத்தை பறைசாற்றினர். நீர் மேலாண்மைக்கு கட்டியம் கூறும் கல்லணை உருவாக்கப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன். இன்னும் அது அப்படியே நிலைத்து நிற்கிறது. தமிழர் எழுப்பிய கோவில்களும் அரண்மனைகளும் ஆடம்பர வாழிடங்களும் கட்டிடக்கலைக்கு மட்டுமல்ல, சிற்பக்கலைக்கு மட்டுமல்ல, ஓவியக்கலைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் என்பது தமிழராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பெருமை. அங்கோர் வாட் பெருங்கோவில், தஞ்சை பெருவுடையார், சிதம்பரம் நடராசர், மதுரை மீனாட்சி அம்மன், திருவண்ணாமலை அண்ணாமலையார், கங்கை கொண்ட சோழபுரம், ஆவுடையார் கோவில் என அடுக்கிக் கொண்டே போகலாம். முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர் சங்க இலக்கிய, தமிழ் இலக்கண, இலக்கிய நூல்கள் என எழுதியவை எண்ணிலடங்கா. தொல்காப்பியரால் தொகுக்கப்பட்ட தொல்காப்பியம் உலக மொழிகளில் மூத்த இலக்கண நூல் என நாம் பெருமை கொள்ளலாம். திருக்குறள், நாலடியார் உள்ளிட்ட 14 கீழ்கணக்கு நூல்கள் வழங்கும் வாழ்வியல் முறைகள் தானே தமிழரை உலகெங்கும் தலைநிமிரச் செய்தது. இவற்றோடு ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், நவீனத்துவ இலக்கியங்கள் என அள்ளி அள்ளி பருக குறையாத இலக்கிய நீரூற்றாய் சுவைப்பது தமிழ். கல்லில் செதுக்கப்பட்டு, ஏட்டில் எழுதப்பட்டு, அச்சில் ஏற்றப்பட்டு, கணினியில் ஒளிரப்பட்டு, செய்யறிவிலும் சாதனை படைக்கும் மொழி தமிழ். இதனால் தானே மேலை நாட்டு அறிஞர்கள் எண்ணற்றோரின் இதயத்திலும் இடம் பிடித்தது தமிழ். அவர் தம் வழியே தமிழ் இலக்கியங்கள் உலகின் எண்ணற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. இயல் மட்டுமா, இசையும் நாடகமும் இங்குண்டு. கேட்டாலே நாடி நரம்பை முறுக்கேற்றும் பறை இசைக்கு இணையேது. பறை இசையின் அடவுகளும் சதிராட்டத்தின் நளினங்களும் பிற்கால நடன வடிவங்களாய் மாறியதையும் நாம் மறவோம். கோலாட்டம், கும்மியாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், சதிராட்டம், சிலம்பாட்டம், காவடியாட்டம் என நிகழ்த்து கலைகளின் வடிவங்கள்தாம் எத்தனை எத்தனை. பறை, முழவு, யாழ், வீணை, தம்புரா, துடி, கொம்பு, பம்பை, உடுக்கை, உருமி, தம்பட்டம், முரசு, எக்காளம், அந்தலி, அமுதக்குண்டலி,
அரிப்பறை, ஆவளி, ஆவுஞ்சி என இசையால் நிரம்பிய விழாக்கள் தமிழ் விழாக்கள். அயர்லாந்து மண்ணின் ஹார்புக்கும் யாழுக்கும் உறவு இருக்கலாம், யாருக்கு தெரியும். இத்துணை பெருமை வாய்ந்தது தமிழ். அந்த தமிழை, அமுதான தமிழை, உயிருக்கு நேரான தமிழை போற்றி விழா எடுப்பதில் தோனைகால் வாழ் தமிழர் நாம் பெருமை கொள்வோம். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழணங்கே நீ வாழி, நீ வாழி என வாழ்த்தி தமிழோடு வாழ்வோம், தமிழோடு உயர்வோம்.